ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, பட்டா சிட்டா டவுன்லோட் பண்ணுறதுல ஒரு நியூ அப்டேட்டை தமிழக அரசு வந்து கொண்டு வந்திருக்காங்க. அது என்ன அப்டேட் அப்படின்றது தான் நம்ம டீட்டெயிலாக இந்த வீடியோவில் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ வீடியோவை நீங்கள் ஃபஸ்ட் அண்ட் லாஸ்ட் வரைக்கும் நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ நம்ம பார்த்திங்க அப்படின்னா யூஸ்வலாக பட்டா சிட்டாவை வந்து பார்த்திங்க அப்படின்னா டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு உங்களுடைய டிஸ்ட்ரிக்ட் கேட்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா உங்களுடைய தாலுக்கா, அதுக்கப்புறம் உங்களுடைய வில்லேஜ், அதுக்கப்புறம் கேப்சா உங்களுக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் அந்த கேப்சாவை நீங்கள் கரெக்டாக என்ட்ரு பண்ணதுக்கப்புறமா நீங்கள் வந்து பட்டா நம்பர், அதுக்கப்புறம் அல்லது உங்களுடைய சப்டிவிஷன் நம்பர் அல்லது பேர் மூலமாக நீங்கள் வந்து உங்களுடைய டீட்டெயில்ஸை சர்ச் பண்ணி நீங்கள் உங்களுடைய பட்டா அல்லது சிட்டா வந்து நீங்கள் ஈஸியாக டவுன்லோட் பண்ணிடுவீங்க. ஆனால் இப்போ என்ன மெத்தடில் கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ நீங்கள் எல்லா டீட்டெயில்ஸுமே, அதாவது உங்களுடைய டிஸ்ட்ரிக்ட், உங்களுடைய தாலுக்கா, உங்களுடைய வில்லேஜ், இது எல்லாத்தையுமே நீங்கள் என்ட்ரு பண்ணதுக்கப்புறமா பட்டா, அதுக்கப்புறம் சப்டிவிஷன் நம்பர் எல்லாத்தையும் என்ட்ரு பண்ணதுக்கப்புறமா இந்த கேப்சாக்கு பதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய மொபைல் நம்பரை என்ட்ரு பண்ணிவிட்டு அந்த நம்பருக்கு வந்து ஓடிபி சென்ட் பண்ணுவாங்க. அந்த ஓடிபி நீங்கள் என்ட்ரு பண்ணதுக்கப்புறமா தான் உங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுடைய பட்டா சிட்டா வந்து டவுன்லோட் பண்ணுற மாதிரி ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதிலே ஒரு ட்ராபேக் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் ஒரு நாளைக்கு, அதாவது ஒரு நாளைக்குன்னு இல்லை, ஸோ 5 டைம்ஸுக்கு மேலே நீங்கள் என்ட்ரு பண்ணிங்க, உங்களோட மொபைல் நம்பர் ஓடிபி நீங்கள் என்ட்ரு பண்ணிங்க அப்படின்னா அந்த நம்பர் வந்து இன்வேலிட், அதாவது மல்டிபிள் டைம்ஸ் ஆஃப் யூஸ் பண்ணிட்டீங்க, அதனால் இந்த நம்பரை யூஸ் பண்ணி உங்களால் டவுன்லோட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி எரர் மெசேஜும் வருது. ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அப்படி மொபைல் நம்பர் இல்லாமல் எப்படி நம்ம பட்டா சிட்டாவை டவுன்லோட் பண்ணுறது அப்படின்றதையும் நம்ம டீட்டெயிலாக இந்த வீடியோவில் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா eservice.tn.gov.in அப்படின்ற வெப்சைட் மூலமாகவே நீங்கள் வந்து ஈஸியாக டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ அதில் வந்து நம்ம ஏற்கனவே டீட்டெயிலாக பார்த்துருப்போம், இந்த eservice.tn.gov. ஸோ இதில் வந்து உங்களுக்கு இந்தமாரி பேஜ் ஓப்பன் ஆகும். ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா கீழே வந்தீங்க அப்படின்னா பட்டா சிட்டா விவரங்களை பார்வையிடு அப்படின்னு சொல்லி உங்களுக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. ஜஸ்ட் அந்த ஆப்ஷன்ஸை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம யூஸ்வலாக சொன்னபடி மாவட்டம் அப்படின்ற ஆப்ஷன்ஸை வந்து செலக்ட் பண்ணிப்போம். வட்டம், உங்களுடைய வட்டம் என்ன, உங்களுடைய தாலுக்கா என்ன அப்படின்னு செலக்ட் பண்ணிப்போம். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா உங்களுடைய வில்லேஜ் என்ன. ஸோ நீங்கள் வந்து இதில் ட்ராப் டவுன் லிஸ்ட்டு கொடுத்துருப்பாங்க. அதில் உங்களுடைய வில்லேஜ் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்தது ஊரகமா நத்தமா அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். அதில் ஊரகம் அப்படின்ற ஆப்ஷனை கொடுத்துப்போம். ஸோ இதில் பட்டா, சப்டிவிஷன் நம்பர், பேர் மூலமாகவும் நீங்கள் வந்து சர்ச் பண்ணிக்கலாம். ஸோ பேர் ஃபஸ்ட்டு ஒரு 3 லெட்டர் கொடுத்தீங்கன்னா அந்த பேர் மூலமாக சர்ச் பண்ணிக்கலாம், அல்லது சப்டிவிஷன் நம்பர் அல்லது பட்டா நம்பர். ஸோ இப்போ வந்து நம்ம சப்டிவிஷன் நம்பர் மூலமாகவே நம்ம டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுடைய சப்டிவிஷன் நம்பர், அதாவது உட்பிரிவு நம்பர், இது ரெண்டுத்தையுமே நம்ம என்ட்ரு பண்ணிக்கலாம். ஸோ என்ட்ரு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா கேப்சாக் பதில் உங்களுடைய மொபைல் நம்பர், ஸோ எந்த மொபைல் நம்பராக இருந்தாலும் பரவாயில்ல, கையில் என்ன மொபைல் நம்பர் வச்சுருக்கீங்களோ அந்த மொபைல் நம்பர் கொடுத்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா 5 டைம்ஸுக்கு மேலே நீங்கள் டைப் பண்ணும்போது உங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த கேப்சா, அதாவது மொபைல் நம்பர் வந்து இன்வேலிட் அப்படின்றது ஆப்ஷன் காட்டுது. ஸோ ஓடிபி கிளிக் பண்ணதுக்கப்புறமா பார்த்திங்க அப்படின்னா கடவுச்சொல்லை என்ட்ரு பண்ணுங்க அப்படின்னா, ஸோ ஓடிபி மாரி வராது, அதாவது நம்பர் மாரி வராது, டிஜிட் மாரி உங்களுக்கு வந்து ஷோ ஆகும். ஸோ கேபிட்டல் லெட்டர்ஸ் அண்ட் ஸ்மால் லெட்டர்ஸ் அப்படின்ற அந்த 6 டிஜிட் ஆல்பபெட்டிக் தான் உங்களுக்கு வந்து உங்களுடைய மொபைல் நம்பருக்கு வந்து ஷோ ஆகும். அந்த ஆல்பபெட்டிக் ஆர்டரை வந்து நீங்கள் இதில் என்ட்ரு பண்ணிவிட்டு ஓடிபி உறுதி செய் அப்படின்ற ஆப்ஷன்ஸை நீங்கள் கிளிக் பண்ணால் போதும். அதுக்கப்புறமா ஓகே அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சமர்ப்பிக்க அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணணும் அப்படின்றத இன்ஸ்ட்ரக்ஷன் அதில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கேப்சா என்ட்ரு பண்ணதுக்கப்புறமா மொபைல் நம்பர் தான் கொடுத்து ஓடிபி சென்ட் பண்ணுவாங்க. ஸோ அதை நீங்கள் என்ட்ரு பண்ணால் உங்களுடைய சிட்டா உங்களுக்கு ஓப்பன் ஆகும். ஸோ இதில் ஓகேன்னு அப்படின்ற ஆப்ஷனை கொடுத்துட்டு சமர்ப்பி அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கான பட்டா சிட்டா விவரங்கள் எல்லாமே உங்களுக்கு வந்து ஷோ ஆகும். ஸோ இதிலே வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய டிஸ்ட்ரிக்ட், மாவட்டம், ஓனர் பேர் என்ன, சப்டிவிஷன் நம்பர் என்ன, பட்டா என்ன அப்படின்னு சொல்லி எல்லா டீட்டெயில்ஸுமே கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு சில பேருக்கு அதாவது 5 டைம்ஸுக்கு மேலே நீங்கள் என்ட்ரு பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா மல்டிபிள் டைம் நீங்கள் யூஸ் பண்ணிட்டீங்க, அதனால் உங்களால் டவுன்லோட் பண்ண முடியாது அப்படின்ற டைமில் நீங்கள் அனதர் மொபைல் நம்பர், வேறு எதனா மொபைல் நம்பர் கொடுத்துக்குள்ளே நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். ஸோ இந்த மெத்தட் வந்து ஒரு நாளைக்கா அல்லது 1 டைம் மட்டுமா அப்படின்றத கண்டிப்பாக நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா ஓடிபி இல்லாமல் எப்படி நம்ம டவுன்லோட் பண்ணுறது, அதாவது மொபைல் நம்பர் என்ட்ரு பண்ணாமல் எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படின்ற ஆப்ஷனை பார்த்திங்க அப்படின்னா, ஸோ இதிலே வந்து உங்களுக்கு ரெஃபரன்ஸ் நம்பர் அப்படின்னு குறிப்பு எண் அப்படின்னு சொல்லி கீழே கொடுத்துருப்பாங்க. ஜஸ்ட் அந்த நம்பரை மட்டும் நீங்கள் காப்பி பண்ணிக்கோங்க. ஸோ இன்கேஸ் வந்து அகெயின் இதை வந்து டவுன்லோட் பண்ணணும், வேறு சேம் இதில் டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னா அந்த குறிப்பெண்ணை மட்டும் நோட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் ஆஸ் யூஷுவலாக ஸோ eservice.tn. அப்படின்ற வெப்சைட்டுக்கு நீங்கள் போயிடுங்க. அதுலேயும் பார்த்திங்க அப்படின்னா பட்டா சிட்டா விவரங்கள் குறிப்பெண்கள் அப்படின்னு விவரங்களை அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ லாகின் அப்படின்ற ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா பட்டா சிட்டா விவரங்கள் குறிப்பெண் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. சரி பார்க்க அப்படின்ற ஆப்ஷனை கொடுத்துருப்பாங்க.
ஜஸ்ட்டு அந்த இதில் வந்து அந்த காப்பி பண்ண அந்த குறிப்பெண்ணை என்ட்ரு கொடுத்துட்டு இந்த மேத்தமெட்டிக்கல் கேப்சா என்ட்ரு பண்ணிவிட்டு கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுடைய பட்டா சிட்டா விவரங்கள் வந்து ஷோ ஆகும். ஸோ சிம்பிள் மெத்தட் தான். ஸோ நீங்கள் வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ அந்த ரெஃபரன்ஸ் நம்பரை யூஸ் பண்ணி நீங்கள் உங்களுடைய பட்டாவை அகைன் நீங்கள் டவுன்லோட் பண்ணணும், அல்லது இ-சர்வீஸ் சென்டர் ஏதோ ப்ரௌசிங் சென்டரில் டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னாலும் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓடிபி உங்களுக்கு வந்து தேவைப்படாது. ஸோ அனதர் மெத்தட் பார்த்திங்க அப்படின்னா clip.tn.gov.in அப்படின்ற வெப்சைட் மூலமாகவும் உங்களுடைய பட்டாச்சிட்ட விவரங்களை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா லேண்ட் ரெக்கார்ட்ஸ் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, அந்த ஆப்ஷன்ஸில் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் வந்து அதாவது லேண்ட் ரெக்கார்ட்ஸ் அதில் சிட்டா எக்ஸ்ட்ராக்ட் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதில் வந்து ஃபஸ்ட் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணால் ஆஸ் யூஷுவலாக உங்களுக்கு வந்து இதில் வந்து உங்களுடைய செலக்ட் டிஸ்ட்ரிக்ட், அதுக்கப்புறம் உங்களுடைய தாலுக்கா என்னவோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் வில்லேஜ், உங்களுடைய வில்லேஜ் என்னவோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணாலே போதும். ஸோ ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து உங்களுடைய வில்லேஜ் என்னவோ அது ஷோ ஆகும். ஸோ வில்லேஜ் செலக்ட் பண்ணதுக்கு அப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து பட்டா நம்பர் அப்படின்ற ஆப்ஷன்ஸ் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. பட்டா நம்பர், சப்டிவிஷன் நம்பர், நேம் சர்ச். ஸோ 3 மெத்தட் மூலமாகவும் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம ஏற்கனவே நம்ம அதாவது சிட்டா வந்து நம்ம டவுன்லோட் பண்ணுறதுனால பட்டா நம்பருக்கு வந்து யூஸ்வலாக தெரிஞ்சிருச்சு. அதனால் பட்டா நம்பர் அப்படின்ற ஆப்ஷன்ஸை வந்து கிளிக் பண்ணி நம்ம வந்து இங்கே வந்து என்டர் த பட்டா நம்பர் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்க. அதில் பட்டா நம்பர் என்டர் பண்ணிவிட்டு மேலே உங்களுக்கு கேப்சா ஆஸ் யூஷுவலாக மொபைல் நம்பர் என்டர் பண்ணதுக்கு பதிலாக கேப்சா அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. கேப்சா என்ட்ரு பண்ணிவிட்டு சப்மிட் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணால் போதும். கீழே ஓனர் டீட்டெயில்ஸ் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஷோ ஆகும். ஸோ யார் ஓனரோ உங்களுடைய டீட்டெயில்ஸ் வந்து ஷோ ஆகும். கீழே பிரிண்ட் சிட்டா எக்ஸ்ட்ராக்ட் அப்படின்னு சொல்லி இருக்கும். ஸோ நம்ம ஏற்கனவே இ-சர்வீஸ் அந்த போர்ட்டலில் என்ன டவுன்லோட் பண்ண ட்ரை பண்ணோமோ அதே வித்தவுட் மொபைல் நம்பர் இல்லாமல் நீங்கள் ஈஸியாக இந்த வெப்சைட் மூலமாக உங்களுடைய பட்டா சிட்டா விவரங்களை வந்து நீங்கள் இந்த மெத்தட் யூஸ் பண்ணி நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பை. தேங்க்யூ.